أشهد أن لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் பெருமையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை, என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும், நம் குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் பாசமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் மார்க்கத்துடைய நிறைய செய்திகளை பேசக்கூடிய, கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் இங்கே தந்திருக்கிறான். எல்லாரும் சலசலப்பு இல்லாம, சப்தம் இல்லாம உட்கார்ந்தீங்கன்னா நிகழ்ச்சி சீக்கிரம் முடியுமா? அசைஞ்சீங்கன்னா பிரைஸும் கிடையாது, பயானும் லேட் ஆயிரும். சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல இருந்து. 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் பேசுவார் அப்புறம். சரிங்களா? அதனால அட்டென்ஷனா இருந்தீங்கன்னா, எனக்கு 1/2 hour சொன்னாங்க, அதுக்கு முன்னாடியே முடிச்சிடும், 20 நிமிஷத்துல முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். என்ன முடிவு பண்றீங்க? சலசலப்பா இருக்க போறீங்களா, இல்ல அமைதியா அட்டென்ஷனா உட்கார போறீங்களா? முதுகு கூட கீழே இறங்கக்கூடாது, சரியா? அந்த மாதிரி உட்காரணும். அல்லாஹ்வுடைய பேர் உதவியை கொண்டு இந்த கோடை கால பயிற்சி நிறைவு விழாவில் முப்பெரும் விழா அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிகழ்வு நாம் பங்கெடுத்திருக்கிறோம். குறிப்பாக மதரசால படிக்கிற காலத்துல இங்க நிறைய அவ்வப்போது வந்து பயான் செய்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து இங்க இந்த இடத்துல பயான் செய்கிற ஒரு அழகான வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு இங்க தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் இதை நான் கொஞ்சம் பெருமிதமாக சொல்றேன் என்றால், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். 1998 1998ல சென்னையில இருந்து நானும் எங்களுடைய ஹஸ்ரத் அப்துல் ரஹீம் அவரும் அவருடைய மகன் அப்துல் அஹத், உண்மையில இங்க வந்து உட்காரும் போது அப்படியே அவருடைய நினைப்பு தான். அப்துல் அஹத் அப்படிங்கிற என்னுடைய நண்பர், அவர் மரணித்துட்டார். ஒரு 4-5 மாசம் முன்னாடி அவர் இறந்துட்டார். அவருக்காக நீங்க துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நானும் அவரும் ஒன்றாக சேர்ந்துதான் நேரா முதல்ல ஃபிர்தௌசியாக கூட போல. அவர் என்ன செய்தாருன்னா, எங்க ஹஸ்ரத் அவர் வந்து நேரா முதல்ல எஸ்கே ஷேக பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நேரா ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ஆட்டோ பிடிச்சி நேரா இந்த ஜம்மியாக்க தான் முதல்ல, நாகர்கோவில முதல்ல காலடிப்பட்ட இடமே இந்த இடம் தான். வந்த உடனே நேரா அப்ப மர்க்கஸ் இதே மாதிரிதான் இருந்துச்சு. இப்ப இப்பதான் டைல்ஸ் தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேரா ஷேக வந்து ரூம்ல பார்த்துட்டு அப்படியே ஒரு சந்திப்பெல்லாம் சந்தித்து விட்டு தான், சரி ஃபிர்தௌசியாக்கு போங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அவங்க போனோம். அப்படி முதலாக நாகர்கோவிலுடைய அனுபவம் என்றால் இந்த ஜம்மியா தான். அப்படியான இந்த மதரசா, அப்பவே மதரசா பாத்தீங்கன்னா காலையில பஜருக்கு வந்தாலே பசங்க உட்காந்து அப்படியே கூட்டமா படிச்சுட்டு இருப்பாங்க. பல மதரசாக்கள் துவக்கப்பட்டு அதை வந்து ரன் பண்ண முடியாம அப்படியே தொய்வாக இருக்கும். ஆனா 44 வருடங்கள் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு என்ற தனி ஒரு ஹாலையும் கட்டி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஒரு சின்ன பிள்ளையை போல இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறோம், புதுசா படிச்சு வந்தவங்க இருக்கிறோம், ஒரு மதரசால ஒரு ரன் பண்ணா என்ன ஆர்வமோ அதே ஆர்வத்தோடு தான் நம்முடைய ஷேக் எஸ்கே அவங்களும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியான இந்த சந்தர்ப்பத்துல திடீர்னு நான் வந்து ஜாயின்ட் ஆனேன். வேற ஒரு நிகழ்ச்சிக்காக வரும்போது ஷேக்கிட்ட சொல்லும் போது, சரிப்பா நீ பேசிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில பேசுகிற ஒரு வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கிறான். நிறைய செய்திகளை சொல்லலாம்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா சம்மர் கிளாஸ் உடைய ஃபங்க்ஷன் வரும்போது மைண்ட்ல என்ன நடக்கும், கல்வியை பற்றி பேசலாம், பிள்ளைகளை பத்தி பேசலாம், ஒழுக்கத்தை பத்தி பேசலாம். 2 நாள் முன்னாடி இணையத்துல கூட ப்ரோக்ராம் இருந்துச்சு, பெண்களுடைய சில ஒழுக்கத்தை பத்தி பேசணும் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதெல்லாம் மைண்ட்ல வரும்போது எல்லாம் பசங்களே பேசிட்டாங்க. அத ஷேக்கிட்ட கூட சொன்னேன், எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? 2 ஆலிமாக்கள் ஒரு எழுச்சி உரையை நிகழ்ச்சிட்டு போயிட்டாங்க, அவங்களே எல்லா கருத்தையும் சொல்லிட்டாங்க, எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு மாணவ மாணவிகளே நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ்.
ஷேக் பயப்பட வேணாம், அவர் உரை இருக்கு சரிங்களா, அதனால அவரு பேசாமலாம் இருக்க மாட்டாரு, அவர் பேசுவார் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த அடிப்படையில வந்து நிறைய செய்திகள் சொல்லப்பட்டதுனால ஒரே ஒரு கருத்தை மட்டும் இங்கே நான் ஆழமாக அழுத்தமாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அந்த கருத்துன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக நேசிப்பது நம்முடைய குடும்பத்தை, அப்படிதானே? இப்ப வசங்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் அதிகமா யாரை நேசிக்கிறேன்? என் வாப்பாவை, என்னுடைய அம்மாவை. பெற்றோர்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் அதிகமாக நேசிப்பது உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள் தான். குறிப்பா உங்களுடைய மனைவி மக்கள். பெற்றோர்களை பராமரிப்பது, அரவணைப்பது அந்த டாபிக் இருக்கட்டும். அதை தாண்டி எனக்கு கண் குளிர்ச்சியாக இருப்பது, என்னுடைய வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருப்பது யார்? என்னுடைய மனைவியும் மக்களும் தான், அல்லது என்னுடைய கணவர் பிள்ளைகளும் தான். அப்படிப்பட்ட என்னுடைய குடும்பம் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு உறவாக இந்த சமூகத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த உறவில் எவ்வளவு ஆழத்தை இந்த மார்க்கத்தின் மூலமாக நாம் கொண்டு வருகிறோம். கணவன் மனைவியாக வாழ்கிறோம், பிள்ளைகளை வளர்த்தெடுத்து விட்டோம், பிள்ளைகள் படித்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவங்க பிள்ளைகளை பெற்று நாம் பேரம் பெற்று எடுக்கிற அளவுக்கு எல்லாம் மாறிட்டோம். இப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் என்றென்றைக்கு நம்முடைய குடும்பத்தை என்ன செய்ய மாட்டோம்? நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம். என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம், என் குடும்பம் தான் எனக்கு சொத்து. ஒரு நபர் அப்படியே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறார் என்றாலும் கூட, என்னதான் இன்னைக்கு லைவ் கால்ல பார்க்கலாம், நேரடியாக பேசிக்கலாம், ஆனாலும் கூட குடும்பத்தை நேராக பார்ப்பதை போல ஒரு உணர்வு என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு? அப்படிதானே? அடுத்து வீட்டுக்கு ஊருக்கு வரும்போது அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆகி வைஃபை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோங்கிற அந்த ஆசையும் ஏக்கமும் இருக்கும். அப்படிதான் இந்த உலகத்தில் நாம் அதிகமாக நேசிப்பது நம்முடைய குடும்பம் தான். அப்படிப்பட்ட இந்த குடும்பத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமான குடும்பமாக நீங்க ஆக்கிட்டீங்களா? ஆண்களையும் பெண்களையும் நான் பார்த்து கேட்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுக்கு நேசமான பிள்ளைகளாக, உங்களுடைய கணவனை அல்லது உங்களுடைய மனைவியை அல்லாஹ் பொருத்தப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் மாத்திட்டீங்களா என்று கொஞ்சம் இந்த சபையில யோசித்து பாருங்கள். அல்லது பிள்ளைகளை உங்களை பார்த்து கேட்கிறேன். இத்தனை நாட்கள் கல்வி படிச்சிருக்கிறீங்க, இந்த கல்வியின் மூலமாக அப்படியே நீங்க பேசும்போது நிறைய சம்மர் கேம்ப், நிறைய ஃபங்க்ஷன் பாக்குறோம், போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஜிம்மா முடிச்சுட்டு கூட சம்மர் ஃபங்க்ஷன் தான் பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப எல்லாரும் எக்ஸைட்மெண்டோட ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. என் புள்ள அங்க பயான் செய்து, என் புள்ள பிரைஸ் வாங்குது, ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே, ஒரு சர்டிபிகேட், ஒரு கேடயம் தானே. ஆனா அதை கொண்டு போய் வீட்டுல வைக்கும் போது ஒரு மனசுல ஒரு நெகிழ்வு வருது. ஏன்? என்னுடைய பிள்ளைக்கு நான் ஓரளவுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லி தந்துட்டேன். அப்படி இந்த பிள்ளையின் மூலமாக ஒரு கண்குளிர்ச்சி அல்லாஹ் எனக்கு தந்துட்டான் என்கிற அந்த நிலைதானே. அப்படி இந்த குடும்பத்தை நாம் அதிகமாக நேசிக்கிறோம். இந்த குடும்பம் தான் எங்க போனாலும் இந்த மனைவி மக்களை பார்க்கணும், தாய் தந்தையை பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் தான் எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கும். சரி, அப்படிப்பட்ட இந்த குடும்பத்தை விட்டு ஒரு நாள் நாம் பிரிவதற்குரிய நேரம் வருமா இல்லையா? தாயோடு வாழ்கிறோம், தந்தையோடு வாழ்கிறோம், பிள்ளைகளோடு வாழ்கிறோம். ஆனால் ஒரு நாள் சக்கராத், அதிபயங்கரமான மரணத்தினுடைய அந்த கடைசி நிலை எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அந்த சக்கராத்துடைய நேரத்திலே நான் இந்த உலகத்தை விட்டு செல்வது என்னுடைய குடும்பம் தான். யார் முன்ன பின்ன தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு, இல்லையா? அப்படி நான் மரணித்த பிறகும் எனக்காக துஆ செய்கிற பிள்ளையை வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தனக்காக யா அல்லாஹ் என் தாய் தந்தைக்கு நீ அருள் செய், என் தாய் தந்தைக்கு சிறந்த வாழ்வை தா, சிறந்த மறுமையினுடைய வெற்றியை தா யா அல்லாஹ். அவர்கள் இதோ பதில் சொல்ல தயாராக இருக்கிறாங்க கபர்ல, அவர்களுக்கு நல்ல நாவு சொல்லட்டலை தந்துவிடு என்று நமக்காக துஆ செய்கிற, நாம் விட்டு சென்ற நல்லறங்களை தொடரக்கூடியவர்களாக, நாம் சொல்லிக் கொடுத்த நல்ல பண்புகளை எல்லாம் பேணக்கூடியவர்களாக நாம் ஆக்கிட்டோம் என்கிற அந்த மன நிறைவோடு நம்முடைய கடைசி நேரம் அமைந்தால் அதுதான் உண்மையான ஈமானிய உறுதிக்கான அடையாளம். அப்படி இந்த உலகத்தில் நான் அதிகமாக நேசிப்பதனுடைய ஃபேமிலி குடும்பம் தான். ஆனா அந்த குடும்பத்தை நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும்போது எப்படி விட்டுட்டு போறோம்? எப்படி அந்த குடும்பத்தை நாம் அல்லாஹ்வுடைய வழியிலே நடத்திட்டு போறோம் என்பதை கொஞ்சம் யோசித்தால், தாய் தந்தைமார்களே, பெற்றோர்களே, இந்த சபையிலே ஒன்று கூடியதற்கான சரியான ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு வீடுகள்ல பார்த்தா மார்க்க நெறியே கிடையாது. அல்லாஹ் பாதுகாத்த இல்லங்களை தவிர வீட்டிலே அல்லாஹ்வுடைய சத்தங்கள் கேட்கப்படுவதில்லை. டிவி சத்தங்களும், பாடல்கள் சத்தங்களும், ஆபாசங்களும் தான் இன்னைக்கு வீடுகள் அரங்கேறி கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு தந்தையாக, ஒரு குடும்ப தலைவராக உங்களுடைய பங்களிப்பு என்ன? அல்லது பெண்களே, தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய அமானிதமாக இருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகளை இஸ்லாமிய நெறியோடு நீங்கள் வளர்த்தி உருவாக்க வேண்டுமா இல்லையா என்பதை யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் உருவாக்கிட்டால் எங்களுடைய மரணம், எங்களுடைய அந்த மறுமையுடைய வாழ்வை அல்லாஹ் லேசாக்கி தருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட பல நபிமார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன அறிவுரை செய்தார்கள் தெரியுமா? இந்த ஒரே ஒரு ஆயத்தை நீங்கள் உள்ளத்திலே பதிவு செய்யுங்கள்.
இரண்டாவது அத்தியாயத்துடைய 132வது வசனம். وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ يَا بَنِيَّ إِنَّ اللَّهَ اصْطَفَى لَكُمُ الدِّينَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்கிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன். அல்லாஹ் உங்களை இந்த மார்க்கத்திற்காக உங்களை தேர்வு செய்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை, இந்த தீனை உங்கள் பிள்ளைகளுக்கு என்னைக்காவது உட்கார்ந்து நீங்க யாரோ ஒருத்தர் பேசியிருப்பீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருப்பீர்களா? இந்த தீனினுடைய, இந்த மார்க்கத்தினுடைய அங்கமாக, சொர்க்கத்தின் சொந்தமாக அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறானே என்கிற அந்த அடையாளத்தை நானோ நீங்களோ உங்கள் மனைவிக்கோ பிள்ளைக்கோ உறவுகளுக்கோ சொல்லி கொடுத்திருந்தால் சந்தோஷப்படுங்கள், அல்லாஹ் நம்மை நேசித்து விட்டான். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று நபிமார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அன்போடு அழைத்து சொன்னார்கள். இந்த நாம ஏற்றிருக்கிற இந்த மார்க்கம் சாதாரண மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கம் தான் அடிப்படை. இந்த கொள்கை தான் நம்முடைய உயிர் மூச்சு. இந்த ஈமான் தான் நாளை வறுமையிலே நம் கரத்தை பிடித்து சொர்க்கத்திலே அழைத்து செல்லும் என்று என்னைக்காவது பெற்றோர்களை உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு தடவை சொல்லிக் கொடுத்திருப்பீங்களா? நபிமார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் உங்களை இந்த மார்க்கத்துக்காக தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ் உங்களை இந்த மார்க்கத்தினுடைய அங்கமாக மாற்றி இருக்கிறான். அந்த மார்க்க நிழலிலேயே நீங்கள் வாழுங்கள். யாரும் சொல்றதில்ல. பயான் செய்கிறோம், தர்ஸ் எடுக்கிறோம், இன்ன பிற எல்லா விதமான நற்பணிகளையும் செய்கிறோமே தவிர நம்முடைய குடும்பத்தை நாம் சரி செய்து விட்டோமா? உலகத்தில் அதிகமாக நேசிக்கிற உறவு நம்முடைய குடும்பம் தான். அந்த குடும்பத்தை நாம் மரணித்தாலும் நேசிக்கிறோம் அன்பானவர்களே. சக்கராத்திலே இருக்கும்போது அப்படியே நம்முடைய உள்ளமெல்லாம் கலங்கும். ஆஹா, இந்த உலகம் இருள கூடிய நேரம், இந்த உலகம் விடை கொடுக்கிற நேரம். என்னுடைய அம்மா உட்கார்ந்திருப்பாங்க, மனைவி உட்கார்ந்திருப்பாங்க, நான் பெத்தெடுத்த கொஞ்சிய பிள்ளைகள் எல்லாம் அமர்ந்திருக்கும். இனி என்னுடைய பிள்ளையை நான் பார்க்க முடியாது. என்னுடைய கடைசி நேரம், என்னுடைய வாழ்வு முடியக்கூடிய நேரம். இனி ஒரு முறை என் குடும்பத்தை பார்க்க முடியுமா என்று ஏங்குகிற நேரம் அந்த நேரம் அன்பானவர்களே. அந்த நேரம் வராதா? அந்த நேரத்தினுடைய அந்த ஆழத்தை நினைத்தால் உலகத்தில் நான் என் பிள்ளையை, என் சமூகத்தை, என் மனைவியை, என் குடும்பத்தை அல்லாஹ் நேசிக்கிற ரசூல் வழி நடக்கிற நல்ல பிள்ளைகளாக நான் மாற்றுவேனா இல்லையா என்பதை கொஞ்சம் கவலையோடு நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படியானால் ஒரு மனிதன் மண்ணறையில் இருப்பான் தானே, அல்லாஹுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி புது மாப்பிள்ளையை போல உறங்கு என்று அல்லாஹ் சொல்லிய பிறகும் கூட அந்த மனுஷனுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், நான் ஒரே ஒரு முறை இந்த உலகத்துக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு காலையை வீணாக்குகிறாய், மாலை வீணாக்குகிறாய். மாணவ பிள்ளைகளே, செல்போனிலேயே உங்கள் நேரங்களை கழிக்கிறீர்களே. இந்த இளமை காலத்தை மார்க்க பிடிப்பே இல்லாமல் கழிக்கிறார்களே, அல்லாஹ் பாதுகாத்த பிள்ளைகளை தவிர. அப்படியான அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் பாவத்திலேயே, அழிவிலேயே அவன் மரணித்தால் அவனுடைய நிலைப்பாடு என்ன? கடைசியில் அவன் கேட்பான், மண்ணறையில இருப்பவன் ஒரே ஒரு முறை நேரங்களை எல்லாம் வீணாக்குறவன், அல்லாவை மறந்தவன், அப்ப கேட்பான், ஒரு தடவை எனக்கு உலகத்துக்கு போக சான்ஸ் கிடைக்குமா? யார் கேட்கிறா? ஒரு நல்ல மனுஷன். கபருல ஒளியோடு அல்லாஹ் விசாலப்படுத்தப்பட்டவன் கேட்கிறான், ஒரே ஒரு சான்ஸ், உலகத்துக்கு போக டைம் கிடைக்குமா? ஆனா உலகத்துல எவ்வளவு நேரங்களை வீணாக்கிறான், காலங்களை வீணாக்கிறான். அப்போது அல்லாஹ் என்ன சொல்லுவான்? அல்லாஹ் டைம் கொடுப்பான, மறுபடியும் நீ தூங்கு, நிம்மதியாக தூங்கு, புது மாப்பிள்ளை போல உறங்கு என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்க வைப்பான். உலகத்துக்கு போக முடியாது. என்ன கேட்பாங்க? என் குடும்பத்தை ஒரே ஒருவரை பார்த்து விட்டு நான் வருகிறேன். மரணித்த பிறகும் நான் நேசிப்பது நம்முடைய குடும்பம் தான் தோழர்களே. வெளியூருக்கு வந்து இப்போ ஒரு வாரம் ஆட்சி, மனைவி மக்கள் தேர்றாங்க, தாய் தந்தை தேர்றாங்க. ஒரு வாரம் கூட நம்முடைய அந்த பிரிவு தாங்க முடியல தான், யதார்த்தம் தானே அன்பானவர்களே. ஆனா ஒரு நாள் இந்த உலகம், இந்த மரணம் நம்மை, நம் குடும்பத்தையும் பிரிக்கும். சாதாரணமாக நாம் கடந்து போயிடுறோம். ஆனால் நம்முடைய உள்ள மரணித்த பிறகு நம்முடைய குடும்பம் தான் என்று யோசிக்கும். ஒரு சஹாபியினுடைய வரலாறை நான் உங்களுக்கு இங்கே பதிவு செய்வேன். இதே போல அமைதியாக, கவனமாக, உருக்கமாக நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் நடந்த ஈமானிய போராட்டம். அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு, பேரை ஞாபகம் வைக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே சில சஹாபாக்களை உங்கள் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டும். அவர் யார்? அவருக்கு மொத்தம் 9 பிள்ளைகள். 9 பிள்ளைகள். அதுல முதல் பிள்ளைதான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளை, மற்ற எல்லாமே பெண் பிள்ளைகள் தான். எல்லாம் 7, 8, 9 சிறு வயதுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் சொன்னார்கள், உஹது களத்தில் நீங்கள் கலந்து கொள்வீங்க, நீங்கள் உஹதிலே கொல்லவும் படுவீர்கள்.
ஆழமாக கவனிங்க. ஒரு தந்தையினுடைய பொறுப்பை மறந்த ஆண்கள் இங்கே இருக்கலாம், ஒரு தாயாக உங்களுடைய பொறுப்பை மறந்தவங்களாக இங்கே இருக்கலாம். கவலையோடு இந்த வரலாற்றை கேளுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. உஹது களத்தில் நீங்க கலப்பீங்க, ஆனா நீங்க கொல்லப்படுவீர்கள். முன்னறிவிப்பு. அழுகிறார் அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு. ஒரு பக்கம் சந்தோஷம் தான் யுத்த களத்திலே கொல்லப்படுவது, ஆனால் இனி என்னுடைய பிஞ்சு பிள்ளைகளை பார்க்க முடியாதே, என் குழந்தைகளை அள்ளி கொஞ்ச முடியாத என்று அந்த இரவெல்லாம், போருக்கு முந்தைய இரவெல்லாம் ஏங்கி ஏங்கி கதறி கதறி அழுகிறார். தன்னுடைய மகன் ஜாபிரை அழைக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, சுப்ஹானல்லாஹ், எத்தனை முறை படித்தாலும் நம்முடைய கண்களிலே கண்ணீர் மலையை கொண்டு வருகிறது. அப்படியே தன் மகனை ஜாபிரை அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார்கள். மகனே, அவர் சொல்ற வார்த்தையை பாருங்கள், எந்த அளவுக்கு தன் குடும்பத்தை நேசித்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். மகனே, இந்த உலகத்தில் நான் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு அடுத்ததாக நான் நேசிப்பது, நான் விரும்புவது மகனே உன்னைத்தான். உன்னைத்தான் அதிக, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நான் உன்னைத்தான் நேசிக்கிறேன். சொல்ற வார்த்தை, இனி அடுத்த ஒரு சந்தர்ப்பம் என் மகனை பார்க்க கிடைக்காதே, இனி அடுத்த ஒரு வாய்ப்பு இப்படி உபதேசம் செய்கிற ஒரு சான்ஸ் கிடைக்காது என்ன உன்னை மகனுக்கு சொல்றார். அல்லாஹ் உனக்கு தந்த ஈமான் தான் மிகப்பெரிய சொத்து. நீ உன்னுடைய லைஃப்ல எப்பவும் பெருமானாருடைய வாழ்வை மறந்து விடாதே. சின்ன சுன்னா பெரிய சுன்னா என்று நீ உதாசீனப்படுத்திடாதே. எப்போதும் பெருமானார் வழி நடமகனே. உன்னுடைய தங்கச்சிமார்களை அன்பா பாத்துக்க, சடைஞ்சிடாத, கோவப்பற்றாத, என் கடன்களை எல்லாம் கொஞ்சம் தீர்த்திரு மகனே என்று இரவெல்லாம் மகனை நெஞ்சிலே அமர்த்தி கொண்டு பேசுகிறார். ஜாபிர் ரலியல்லாஹு அழுகிறார்கள். யுத்த களத்துக்கு சொல்கிறார் அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு. பெருமானார் முன்னறிவிப்பு தானே, அப்படியே நடக்கிறது. அவருடைய உடம்பெல்லாம் சிதைக்கப்பட்ட மாதிரி அவர் கொல்லப்பட்டுறார். எல்லாரும் உறவுல நின்று அழுறாங்க. அப்துல்லா பின் ஹராமுடைய ஜனாசாவை பார்த்து முகம் அடையாளம் கூட தெரியலையே. அப்போது பெருமானார் சொன்னார்கள், ஏன் இவர்கள் அழுகிறார்கள்? அப்துல்லா பின் ஹராமுடைய ஜனாசாவிற்கு மலக்குகள் நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மலக்குமாருடைய நிழலிலே அவர் இருக்கிறார், அவருடைய ஜனாசா அங்கே இருக்கு. இதெல்லாம் பெரிய பாக்கியம் தானே, ஏன் அழுகிறார்கள்? மறுபடியும் அவர்கள் உறவுகள் அழுகிறார்கள். அந்த நேரத்தில் பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு பெருமானார் அழைக்கிறார்கள். ஜாபிரே, உன்னுடைய தந்தையினுடைய மாண்பை மகத்துவத்தையும் அல்லாஹ் இங்கே எனக்கு அறிவித்துக் கொடுத்து விட்டான். அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹுடைய ஜனாசா புதைக்கப்படக்கூட இல்லை, ஆனாலும் அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு இப்போது அல்லாஹ்விடத்திலே நேரடியாக உரையாடி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தில் நாம் ஏன் தொழுகிறோம், ஏன் இபாதத்திலே இருக்கிறோம், ஏன் நல்லறங்களை படிக்கிறோம், மார்க்க கல்வியோடு நிற்கிறோம்? அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்கிற ஒரே ஆசை தானே. அப்படிப்பட்ட அந்த ஆசையை, அந்த நோக்கத்தை அல்லாஹ் அவருக்கு நிறைவேற்றி தந்தான். அவருடைய ஜனாசா கூட மண்ணுக்குள் போகவில்லை. என்ன, இதுதான் பாயிண்ட். நீங்க என்ன விளங்கணும்? அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரப், மீண்டும் நான் உலகத்துக்கு போலாமா? அல்லாஹ் கிட்ட பேசுறாரு, இதை விட என்ன பாக்கியம்? அவர் கேட்கிற வார்த்தை, நான் அல்லாஹ்வே, நான் மீண்டும் பூமிக்கு செல்ல முடியுமா? முடியாது. இரண்டாவது கேட்கிறார், சரி அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை ஒரே ஒரு தடவை நான் பார்க்க எனக்கு அனுமதி கிடைக்குமா? எப்படி மனுஷ குடும்பத்தை ஏங்குகிறான், எப்படி அந்த குடும்பத்தின் மீது ஆர்வம் கொள்கிறான் என்று பாருங்கள். என் குடும்பத்தை ஒரு தடவை பார்க்க முடியுமா? நோ, முடியாது, நல்லா தடுத்துட்டான். மூன்றாவது கேட்கிறார் அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு, நான் யாரும் இறைவா உன்னோடு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு நியமத்தை, மகிழ்வை என் பிள்ளைகளுக்கு சொல்லிடுயா அல்லாஹ், அந்த வாய்ப்பை தருவாயா என்று அப்துல்லா பின் ஹராம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறார் ரலியல்லாஹு. அப்போதுதான் அல்லாஹ் வஹியாக அறிவித்து, ஜாபிர், அருமை பிள்ளையே, உன்னுடைய வாப்பா சாதாரணமானவர் அல்ல, அல்லாஹ் கிட்ட உரையாடி கொண்டிருக்கிறார். இதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்க சொல்லி இருக்கிறான். உன்னை அழுகிறார். வாப்பா ஜனாசா கீழே இருக்கிறது, ஆனா அவர் அல்லாஹ்விடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே பேசும்போது அவர் கேட்ட வார்த்தை, என் குடும்பத்தை ஒரு முறை நான் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காத, வாய்ப்பு இல்லை. மரணித்து விட்டால் குடும்பம் யாரும் இல்லை. ஆனா என்ன இருக்கு? அந்த குடும்பத்தை ஈமானோடு, இறையச்சத்தோடு, உள்ளச்சத்தோடு நாம் செதுக்கிட்டோமா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எனக்கு பின்னால் என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய சத்தங்கள், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஒலிக்கப்படுது என்றால் அதுதான் நீங்கள் விட்டுட்டு போற சொத்து. உங்க பேர்ல 1000 வீடு இருக்கலாம், 1000 மங்களாக்கள் இருக்கலாம், உங்க பேங்க் பேலன்ஸ்ல பெரிய பெரிய அமௌண்ட்கள் இருக்கலாம், உங்க பர்ஸ் எடுத்து பார்த்த மவுத்துக்கு பிறகு 10 ATM கார்டுகள் இருக்கலாம். ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு யூசும் இல்லை. அல்லாஹ்வுடைய வழியிலே கொடுத்தாலே ஒழிய உங்கள் பிள்ளைகள் அனுபவிப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் உங்கள் பிள்ளை, உங்கள் குடும்பம் உங்களுக்காக வாழ்றாங்க, உங்களுக்காக துவா செய்யறாங்க, உங்களுக்காக உங்களுடைய ஒவ்வொரு அறிவுரையும் கேட்டு நடக்கிறாங்க என்றால் அப்படிதான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இப்போது நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்கவே மாட்டோம். நம்ம என்ன துவா செய்யறோம்?
யா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் என் குடும்பத்தோட, என் மனைவி மக்களோட, என் பிள்ளைகளோட சொர்க்கத்துல நுழையணும் தானே கேட்கிறேன். உங்களுக்காக தனியா கேட்கிறீங்களா? நான் மட்டும் சொல்ல போன கேட்கிறீங்களா? இல்ல, என் தாய் தந்தை பிள்ளைகள் கைப்பிடித்து நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், அண்ணலாருக்கு அருகிலே சொர்க்கத்திலே இருக்கவேன் என்கிற கதறலை தானே ஒவ்வொரு தொழுகையிலும் நானும் நீங்களும் கேட்கிறோம். அப்படியானால் உங்கள் குடும்பத்தை ஈமானோடு, உங்கள் பிள்ளைகளை இறை அச்சத்தோடு, மார்க்க நிழலிலே நீங்கள் உருவாக்குங்கள். அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் அதைத்தானே செய்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகன் அப்துல்லா, அனஸ் ரலியல்லாஹுடைய தம்பி பிறக்கிறாங்க, உடனே பெருமானாட்ட கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அனஸ்ட கொடுத்து வர்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொடுங்க, அவங்க தான் இனிப்பு வைக்கணும். அது முதல் ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க கேட்கிறாங்க, என் பிள்ளைக்கு நல்ல இல்முக்காக துஆ செய்யுங்க. ஒரு தாயுடைய ஆசை எப்படி இருந்தது? வரலாற்றில் எத்தனை அறிஞருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எல்லா அறிஞர்களுக்கு பின் அனாதைகளாக பல அறிஞர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் அவங்க தாய்மார்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தாய்மார்களாக, ஒழுக்கத்தை போதிக்கிற சிறந்த பெண்மணிகளாக நீங்கள் பெண்களை மாறணுமா இல்லையா? நாளை மறுமையினுடைய நாளில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அருளாக, நிஅமத்தாக வந்து நிற்க வேண்டும். அது வல்லக்கும். இந்த பிள்ளைகளை கவனம் செலுத்தாமல் விட்டால், மார்க்க கல்வி கொடுக்காமல் விட்டு விட்டால், நல்லொழுக்கங்களை போதிக்காமல் நீங்கள் நகர்ந்து போனால், யாராம் இந்த தாயும் தந்தை தானே வழிகெடுத்தாங்க, சீர்கெடுத்தாங்க, எனக்கு உன்னை பற்றி சொல்லவே இல்லை என்று எதிரியாக வந்து நிற்பார்கள். ஆக தோழர்களே, தாய்மார்களே, நம்முடைய குடும்பம் தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து. அந்த குடும்பம் என்கிற சொத்தோடு நாளைய மறுமை என்கிற அந்த முத்து மாளிகையிலே நாம் இன்ஷா அல்லாஹ் உலா வர வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பம், நாம் வாழ்ற இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் அந்த குடும்பத்தை இறையச்சத்தோடு நாம் செதுக்குவோம். அப்படியானால் அல்லாஹ் சொல்லுவானே, எல்லோருக்கும் மனப்பாடம் வசனம் 66வது அத்தியாயம் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார். அல்லாஹ் உங்களை மட்டும் காப்பாத்துங்கன்னு சொல்லல, உங்கள் குடும்பத்தையும் காப்பாத்துங்கன்றான். பாவங்களை விட்டு, தவறுகளை விட்டு காப்பாற்ற நாம் தயாரா தோழர்களே, தாய்மார்களே? ஆக எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் அழகான குடும்பங்களை தந்திருக்கிறான். அந்த குடும்ப உறவிலே ஈமானை உணர்வோடு வாழ்ந்து, அல்லாஹ் தந்த ஏகத்துவ ஒளியில் நம் குடும்பத்தை சீரமைத்து, நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி, பிள்ளைகளை இறையச்சத்தோடு நகர்த்தி, அல்லாஹ் நம் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத, பலகீனங்கள் இல்லாத, மன அழுத்தம் இல்லாத வாழ்வை தந்து, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகளை இறையச்சத்தோடு செதுக்கி, ஈமானோடு, மன நிறைவோடு அல்லாஹ் நமக்கு ஒரு மௌத்தையும் மன்னரை வாழ்வையும் தந்து, நாளை வறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு படைத்தவன் முகத்தை பிரகாசமாக பார்த்த நிலையிலே நம் தாய் தந்தை மனைவி மக்கள் குடும்பத்தாரோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும், என்னுடைய உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து, அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்து, திடீர்னு வந்த எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்த எங்களுடைய உஸ்தாத் அஷேக் கமாலுதீன் மதனி அவர்களுக்கும், இந்த நிர்வாகத்தினருக்கும், வந்த மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.